போன வாரம் வந்த 2 வீடியோக்களை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அறிவாலயத்தின் ஊடக ஜூம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் அவர் இருக்கக்கூடிய நியூஸ் 18 அப்படிங்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ பெரிய அளவு வைரல் ஆனது. என்ன வீடியோ அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு நெசவாளர் குடும்பம், அந்த குடும்பத்தில் கமலிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு SBI பேங்க் நடத்தக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த வீடியோ நீங்களே பார்க்கலாம். அவ்வளவு ஒரு உணர்ச்சிகரமான அந்த வீடியோ போட்டு அக்னி சிறகே வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்வன் திட்டத்துல பயின்ற மாணவி இந்த SBI பேங்க் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்படி ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க. இது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இவங்களை ஸ்டிக்கர் பாய்ஸ் அப்படின்னு தான் திமுக சொல்றோம். யாரோ ஒருத்தவங்க வெற்றி பெற்றதை எப்படி இது இவங்களுடைய திட்டத்துல தான் நடந்தது அப்படிங்கிறது மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இதை ஒரு திமுக காரன் செஞ்சா கூட ஏதோ அரசியலுக்கு பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா கரை வேட்டி கட்டாத ஊடக வியாதிகளாக இருக்கக்கூடிய இவங்க ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. இது நியூஸ் 18ல நடந்ததா? இது அடுத்த வீடியோவை பாருங்க. இது இன்னொரு சேனல். அந்த சேனல் என்னன்னா, கொஞ்ச நாளாக இந்த திமுகவுடைய ஒரு உரண்டையில இருக்குது. திமுகவுடைய அனுதாபிகளாகவும் அவங்க தூக்கி போடுற பைசாவுக்காக பேசக்கூடிய யூடியூபர்கள் கடிச்சு பொறாண்டக்கூடிய ஒரு சேனல் பாத்தீங்கன்னா புதிய தலைமை. அதுல வந்த வீடியோ தான். இந்த வீடியோல என்ன இருக்குதுன்னா, அந்த பெண் வெற்றி பெற்ற அந்த கமலி அதுல பேட்டி கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க எந்தெந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல எல்லாம் படிச்சேன் அப்படின்னு. இன்னும் குறிப்பாக அவங்க பேரையே சொல்றாங்க, ரேஸ்ங்கிற ஒரு அகாடமில நான் படிச்சேன். அதுல பேசிக்காக நான் படிச்சது. பிறகு இப்ப நான் முதல்வன் ஒரு விஷயம் வந்திருக்கு, அதுலயும் அப்ளை பண்ணேன். ஆனா அதுல கொஞ்ச நாள் தான் படிச்சேன். ஆனா நான் ஏற்கனவே ரேஸ்ல படிச்ச அந்த இதுவும் ஏற்கனவே அந்த அகாடமியில படிச்சு எங்க அண்ணன் பேங்க் மேனேஜராகவே ஆயிட்டான். அவனும் நாங்களும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணதுல அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு. இன்னொன்று, அந்த குடும்பத்தை அந்த வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வெற்றியை கொண்டாடுவதில் கோயிலுக்கு போய் அவங்க நெத்தியில அந்த பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு ரொம்ப தெய்வாம்சமாக அந்த குடும்பமே இருக்குது. அந்த கமலி வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க. இன்னும் அவங்களுடைய தந்தை சொல்றாரு, ஏற்கனவே என் பையன் இதே போல பேங்க் எக்ஸாம்ல எழுதி அவன் பொழுது மும்பையில் ஒரு பேங்க்ல மேனேஜராகவே இருக்கிறாங்கன்னு அந்த குடும்பத்தினர் சொல்றாங்க. அவங்க ஒரு இடத்துல கூட நான் முதல்வன் திட்டம் அடிச்சதுனாலதான் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த கமலி அப்படிங்கிற சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஊடக வியாதிகள் திமுக காரனையும் தாண்டி முரட்டு ஊப்பியாக மாறி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இந்த ப்ரொபகண்டாலெல்லாம் நான் மயங்கி விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் முதல்வன்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஸோ அதையும் அப்ளை பண்ணி வைப்போம். ஏன்னா அங்கே போய் தங்கி படித்தா ஒரு இது கிடைக்குமான்னு சொல்லி அங்கேயும் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் SDPO ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்கே ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மட்டும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணேன். மற்றபடி ரேஸ்ல இருந்து கற்றுட்டு இருந்தது தான் வீட்டில் உட்காந்து நானே தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அண்ணாவும் நானும் டிஸ்கஸ் பண்ணி படித்தோம்.